Chai with Chitra. அடுத்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் திரைப்பட நடிகரும் பின்னணி குரல் கலைஞருமான ராமநாதன். நடிகர், மாடல், எழுத்தாளர், பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞர் என்று பல மோகங்கள் கொண்ட ராமநாதன் 3000க்கும் மேற்பட்ட விளம்பர படங்களிலும் 2000க்கும் மேற்பட்ட கார்ப்பரேட் படங்களிலும் நடித்தவர். இந்த பேஷண்டோட பேர் சஞ்சய் ராமசாமி. யாரோ ஒருத்தர் இவரோட தலையில பலமா இரும்பு கம்பியால அடிச்சிருக்காங்க. அதனால இவரோட மெமரி பவர் பாதிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ ஃப்ராங்கா பிஹேவ் பண்ற ஆளு எங்க கம்பெனிக்கு ஒத்து வராது. யூ ஆர் டூ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். மணிரத்னம், சங்கர், கௌதம் வாசுதேவ மேனன், ஏஆர் முருகதாஸ் போன்ற பல முக்கியமான இயக்குநர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற ராமநாதன் நடிகர் தலம் சிவாஜியோடும் அவரது குடும்பத்தினரோடும் மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்றவர். திரைப்பட நடிகராகவும் பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞராகவும் தான் பெற்ற அனுபவங்களில் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ராமநாதன். Chai with Chitra. ராமநாதன் முகத்தை விட ராமநாதனுடைய குரல் தமிழ் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் இட் இஸ் ஒன்லி காட்ஸ் கிரேஸ். நான் பிஸ்னஸில் இருந்தேன். லாஸ்ட் ஹெல் லாட் ஆஃப் மணி. மின் ஸ்ட்ரீட்டில் போய் ஒருத்தர் காசு கொடுக்கணும். ஒரு ஷட்டரை போட்டு 3 பேரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 44, 45. வீட்டுக்கு வந்தேன், பசங்களோட விளையாடினேன். பிள்ளையார் ஒருத்தர் தான் வேண்டிப்பேன். எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட தைரியம் இல்லை. என்னை கூட்டிகிட்டு போய்டு. வாண்டட் டு டை. ஐ வாண்ட். காலையில் ஒரு 4:30 மணி இருக்கும். ஒரு ட்ரீமு. சத்யசாய் பாபா கூப்பிட்டு ராம் அப்படின்னு எழுப்பினார். இங்கே தொட்டார். டோன்ட் வரி, ஃப்ரம் டுடே யூஆர் அ வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், யூஆர் அ டப்பிங் ஆர்டிஸ்ட், யூஆர் அ மாடல், யூஆர் அன் ஆக்டர், யூஆர் அ ஸ்கிரிப்ட் ரைட்டர். இதெல்லாம் இங்கே என்னன்னு கூட எனக்கு தெரியாது. 2வது நாள் சரவணா வீடியோன்னு சொல்லியிருக்கு டிநகரில். இங்கேருந்து ஒரு கால் வந்தது. போன உடனே அங்கேருந்து பெரியவர் மேலேருந்து வந்தார். முந்தானத்துக்கு சாமி கனவுல வந்தாரா? இது எத்தனை பேர் சொன்னால் நம்புவாங்கன்னு தெரியாது எனக்கு. அப்போ மோட்டர் பைக்கில் போகும்போது என் சன்னுக்கு 11.5 வயசு. அப்போது அவனுக்கு 5 வயசில் ஒரு பிரெயின் டியூமர் இருந்தது. ஹி வாஸ் பார்ன் வித் அ பிரெயின் டியூமர். மோட்டர் பைக்கில் போயிட்டு இருப்போம். திடீர்னு அப்பா கொஞ்சம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண மெதுவாக நிறுத்து அப்படின்னு. நிறுத்தினேன். என்னாச்சுரா? இல்லை உங்களுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை தந்ததுன்னா எந்த வாய்ஸ்? பேனசோனிக். அது வேர்ல்டுக்கு கொடுத்தேன். பேனசோனிக் ஐடியாஸ் ஃபார் லைஃப். இதான் அந்த வாய்ஸ் ஓவர். ஜாய் ஆலுகாஸ் கொடுத்துருந்தேன். ஜாய் ஆலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர், சென்னை சில்க்ஸ், பனகல் பார்க், டி நகர். ரொம்ப எனக்கு இது பண்ணது முதல் விளம்பரப்பட வாய்ப்பு எங்கே இருந்தது? ஐ திங்க் இட் வாஸ் பேனசோனிக் டெலிவிஷன்ஸ். தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தால் அவர் சார் ராமநாதன் நல்ல வாய்ஸ் இருக்கும். உங்களுடைய குரலில் ஒரு மாற்றம் இருக்கிறது நீங்களே உணர்ந்தீங்களா? அதாவது நான் அதை எப்படி சொல்கிறது தெரியுமா? டு பி வெரி ஆனஸ்ட். முன்னாடி சொல்லுவாங்க ஏன் வாய்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு. காஃபி வாஸ் மை ஃபர்ஸ்ட் லவ். ஒரு 40 வயசில் நான் ஐ யூஸ் டு ஸ்மோக். அப்போ எனக்கு இந்த இடத்துல எரிச்சல்லாம் ரொம்ப வந்தது. டாக்டர் சொன்னார். இடையில என்னோடய பிஸ்னஸில் அவ்வளோ கடன், என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும்போது பையன் மூலமாக சுவாமி சொன்னார். இந்த மாதிரி உங்கள் அப்பான்ட்டு சொல்லு, பேங்க்லேருந்து ஃபோன் வந்தால் 5 lakhs தான் கட்ட முடியும்னு சொல்லு. தேர் டிமாண்ட் வாஸ் சம்திங் லைக் 2 crores. மீட்டிங்கில் போய் உட்காந்தேன். ஒரு 7 பேர் இருந்தா. இப்படி பேசுனாங்க சார் ஒரு 2 ஆஃபீஸர்ஸ். சிவாஜியோடும் சிவாஜியுடைய குடும்பத்தினரோடும் உங்களுக்கு நெருக்கமான பழக்கம்? பிரபு ராம்குமார்கிட்ட ஐ காட் இன்ட்ரடியூஸ் அலாங் வித் another 2 or 3 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போவோம், சிவாஜி சாரியும் பார்ப்போம். அவரோட 40th வெட்டிங் ஆனிவர்சரி ஏதோ கொண்டாடினாங்க. நாங்கள்லாம் உட்காந்து தனியாக கொஞ்சம் தள்ளி உட்காந்து நாங்கள்லாம் தனியாக வச்சுருந்தோம். சிவாஜி சார் வந்தார். பேப்பரு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. சரின்னு ஒரு பயத்தில் என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு 45 வயசில் ஃபஸ்ட்டு OG 3 veg டேப்லெட்னு ஒரு ஆடில் நடித்தேன். ராம்குமார் ஃபோன் பண்ணான். வீட்டுக்கு போனவுடனே பூஜை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ண சொன்னார்.
அப்போது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் சார். சிவாஜி பாஸ் சொன்னார், டேய், the day he was in the hospital, I had gone and seen him along with my son. என் சன்னு கேட்டான், சாமி கேட்குறாரு, இருக்கணுமா போகணுமான்னு கேட்குறாரு. சிவாஜி பாஸ் சொன்னார், இல்லை போகணும் அப்படின்னு. சினிமாவில் உங்களுடைய குரலை முதலாக பயன்படுத்தியவர் யார்? இந்த மாதவன் வந்து ஒரு படத்தில் குக்கா வருவார். நல்லா தமைந்தி மௌலி சார் தான் டைரக்டர். ஆமாம். அவர் வந்து சொன்னார், ராமநாதன் 70 வயசு ஆள் எப்படி பேசுவார், அந்த மாதிரி நீங்கள் பேசணும். சரிண்ணா பேசினேன். என் பேத்தி இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டா, நீங்கள் தான் மன்னிக்கணும். நான் என்ன சொல்கிறதுன்னு கூட புரியல, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலை மாப்பிள்ள. மாதவன் சார் என்ன சார் அப்படின்னா, இல்லை நெடுமுடி வேணும் சாருக்கு அதில் சிம்பு சார் நடித்த படத்தில் அவர் தாத்தாவாக நடிப்பார். இவர் சிம்பு சார் கேட்பார், தாத்தா பசிக்கிறது தாத்தா, சாப்பிட வாங்களேன் அப்படிமா. இந்த மலையாள டோனில் அவர் வந்து, நீ சாப்பிட்றா தாத்தா அப்புறம் சாப்பிட்றேன் கேட்டியா அப்படின்னு அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், டைமிங் நான் பார்த்து நான் முடிச்சிடுறேன், இது 5 நிமிஷத்தில் முடிப்பீங்க. ரஜினிகாந்த் சார் படத்தில் புசைன்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, இந்திய ஆர்டிஸ்ட், அவர் வந்து டாக்டராக நடிப்பார். ரஜினி சாருக்கும் பொண்ணுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடும். முருகதாஸ் சார் ஃபோன் பண்ணுறாரு, என்ன சார் அப்படின்னு. நண்பனில் நடிக்கும்போது சங்கர் சார் சொன்னார், ஜீவாவுக்கு வேலை போட்டு கொடுப்பேன், ஒரு இன்டர்வியூ சீன் அது. அப்போது சொன்னார், இது மாதிரி ரமணா திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு முதல்ல எப்போ வந்தது? நீ ரொம்ப அழகாக இருக்கேன். பாலச்சந்தர் சாருக்கு நாங்கள் பிரிண்டிங் லைனில் இருக்கும்போது சிந்து பைரவியோட அவார்ட்ஸ், அந்த அவார்டுக்கு தேவைப்படுற எல்லா சமாச்சாரங்களும் நாங்கள் தான் எங்கள் ப்ரெஸ்ஸில், ஆஃப்செட் ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம். அப்போது வந்து இவர் வருவார், வசந்த் வருவார். அப்போ வசந்த் வந்து சொல்லுவா, சார் நீங்கள் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படி இப்படிம்பாரு. 2வது படம் வந்து கஜினி. அது வந்து ஆர்டி ராஜசேகரோட நிறைய நான் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். அவர் அந்த படத்தில் கேமராமேன். அப்போ அவர் கேட்டப்போ சொல்லியிருக்காரு, இந்த டாக்டராக இவரை போடலாம். காத்தால 4:45 லே மெரிடியனில் சூர்யா சார், டைரக்டர் ஆர்டி ராஜசேகர் எல்லாரையும் மீட் பண்ண கூப்பிட்டாங்க. இப்போ சூர்யா சார் சொன்னார், ஒரு பெங்காலி ஆடு பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அந்த ஆடு வந்து என்னென்னா வீட்டா இங்கிலீஷ் கோர்ஸை பற்றி. இஷ்டம் இருந்தால் யார் வேணாலும் இந்த பர்டிகுலர் லாங்குவேஜை கற்றுக்கலாம், வீட்டா இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு வரணும். பெங்காலியில் எப்படின்னா, நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப மன நிறைவை தந்த படம்னு எதை சொல்லலாம்? 7ஆம் அறிவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ரஜினியோட அது மாதிரி நடிக்கக்கூடிய வாய்ப்பு எப்போ தான் அமைஞ்சதா? ரோபோட்டில் கூப்பிட்டாங்க. ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட் மை ரெம்யூனரேஷன். ஐ டோல்ட் தெம், அன்லெஸ் யூ பே திஸ் மச் ஐ வில் நாட் கம் அப்படின்னு. சார் விளம்பர படங்களில் பல முக்கியமான இயக்குநர்களோடு நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. பிரதாப் போத்தன். பிரதாப் போத்தனை எப்படி தெரியும்னா, அவர் சிவாஜி சார் வீட்டில் வாட்டி பார்த்துருக்கேன். ஆமாம். எம்ஆர்எஃப் டயர்ஸ் ஆடில் நான் நடிச்சிருந்தேன். அந்த மெயின் காய் இந்த இதில். இப்போ சொன்னார் ராம். விளம்பர படங்களில் நடிக்கிறதுக்கும் திரைப்படங்கள் நடிக்கிறதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம்? அங்கே வந்து we know exactly what to do. You have more time. படத்தில் ஆட் ஃபிலிம்ஸில் நான் பெருமைக்காக சொல்ல ஒரு 3-4 டைரக்டர்ஸ் இருக்காங்க. தே கால்